திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி வட்டம் மெய்யூர் கூடப்பாக்கம் பகுதியிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் முன்னோர்கள், எங்கள் அப்பா, இங்கே இருக்கிறவங்க, அவங்க தாத்தாலாம் 3 தலைமுறையாக அங்கே வசிக்கிறோம். நாங்கள் 2ஆம் உலக போரில் எங்கள் அப்பாலாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களுக்காக பென்ஷன் செட்டில்மெண்ட்லாம் அரசாங்கம் கொடுக்கல. அதுக்கு பதில் ஒவ்வொருத்தருக்கும் 6 ஏக்கர் விவசாய நிலமும் 15 செட்டு வீட்டு மனையும் 1946 கொடுத்தாங்க. 47, 48, 52, 2004 வரைக்கும் அரசாணைகள் இதுக்காக பட்டா கொடுக்கறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக போடப்பட்ட 2004 அரசு உத்தரவில் 30 ஆண்டுகள் தொடர்ந்து தம் வசம் வைத்து விவசாயம் செய்ய முன்னாள் இராணுவத்தினர் அவங்க வாரிசுகளுக்கு பட்டா, வீட்டு மனைக்கு பட்டா கொடுக்கணும், விவசாய நிலங்களுக்கும் பட்டா கொடுக்க சொல்லி அரசு உத்தரவு போட்டிருக்கு. வீட்டு மனைக்கு பட்டா கொடுத்ததோடு இப்போ நிற்குது. கிட்டத்தட்ட அரசு உத்தரவு போட்டு 22 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்தலை. இது நாங்கள் ஒரு முன்னாள் இராணுவம் இந்த இந்திய தாய் திருநாட்டுக்காக போராடினவங்கன்றதுனால இது தனி கவனம் செலுத்தி நாங்கள் செட்டில்மெண்ட்டோ பென்ஷனோ எங்களுக்கு கிடையாது. இந்த கிஃப்ட் லேண்டுக்கு பட்டா கொடுக்கணும். அரசு உத்தரவு இருக்குது, ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. இதை ஏன் இந்த அரசாங்கம் பண்ண மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இராணுவத்துக்காக அன்றைக்கி போர் முனையில் நின்றவங்க இன்றைக்கி நாங்கள் நடு ரோட்டில் நின்றுருக்கோம். இது வரைக்கும் இதை நடைமுறைப்படுத்தலை. இது நாங்கள் ஒரு முன்னாள் இராணுவம் இந்த இந்திய தாய் திருநாட்டுக்காக போராடினவங்கன்றதுனால இது தனி கவனம் செலுத்தி நாங்கள் செட்டில்மெண்ட்டோ பென்ஷனோ எங்களுக்கு கிடையாது. இந்த கிஃப்ட் லேண்டுக்கு பட்டா கொடுக்கணும். அரசு உத்தரவு இருக்குது, ஹைகோர்ட் ஆர்டர் இருக்குது. இதை ஏன் இந்த அரசாங்கம் பண்ண மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கோம். அதாவது இராணுவத்துக்காக அன்றைக்கி போர் முனையில் நின்றவங்க இன்றைக்கி நாங்கள் நடு ரோட்டில் நின்றுருக்கோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதை தனி கவனம் செலுத்தி எங்களுக்கு பட்டா வழங்க ஆவணம் செய்யணும். வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு எதிர்பார்க்குறோம் முதலமைச்சர்கிட்ட. அப்படி இல்லைன்னா நாங்கள் எல்லாம் தேசிய கொடிக்கு பதில் நாங்கள் எங்கள் வீடுகளில் நாங்கள் கருப்பு கொடி ஏந்தி எங்கள் வெடிப்பை தருவோம். எதை தவிர்த்து நாங்கள் எங்களுக்கு நடைபெறவில்லைன்னா மீண்டும் எங்களுடைய போராட்டம் அதிகப்படியாக பண்ண வேண்டியது இருக்கும். நாங்கள் நியாயமான முறையில் தான் போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் ஆறுமுகம், குடியிருப்போர் நல சங்க செயலாளர், எக்ஸ் சர்வீஸ்மென் கோஆபரேட்டிவ் சொசைட்டி எக்ஸ் பிரசிடென்ட்.